தனுஷ் நடிப்புல கேப்டன் மில்லர் படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. நேத்து இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்காக தனுஷ் அவர்கள் வந்திருந்தாரு. தனுஷ் அவர்கள் மட்டும் இல்லாம இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஈவெண்டாக போயிட்டு இருந்துச்சு. என்னதான் இந்த ஈவெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தாலும் தனுஷோட ஃபேன் ஒருத்தர் வந்து இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்ட ஒரு ஆக்ட்ரஸ் மேல பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. கிரவுடை வந்து அவங்களால ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தனுஷை பார்க்க ஆர்வமா இருந்த ஒரு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மேல இருந்து கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க கீழே இறங்கி வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல ஆங்கர் ஐஸ்வர்யா வந்து அந்த இடத்துல இருந்தப்போ அவங்க மேலேயும் ஒரு சிலர் போய் விழுந்திருக்காங்க. அண்ட் விழுந்த பொழுது அந்த நேரத்துல தனுஷோட ஃபேன் ஒரு நபர் வந்து அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தை கவனிச்சு அந்த நபர் யாரு அப்படின்னு சரியா கண்டுபிடிச்சு அவர் கிரவுடுக்குள்ள போறதுக்குள்ள அவரை பிடிச்சு அவர் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சு என் காலில் இப்பவே நீ விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த நபரும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான்லாம் இப்படி பண்ணல, எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவரை கேட்டதுக்கு மறுபடியும் அவரை கூப்பிட்டு கண்ணத்துல பலார்னு அரைஞ்சு அதுக்கப்புறமா தான் அவங்க அனுப்பி இருந்திருக்காங்க. அந்த கிரவுட்ல இருந்த நிறைய தனுஷ் ஃபேன்ஸுமே வந்து அவரை நிறுத்தி அவரை நிறைய கேள்விகளும் கேட்டிருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யாவுக்கு அந்த ஃபேன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ல தனுஷோட ஃபேன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் இப்போ இங்கே பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. ஆங்கர் ஐஸ்வர்யா யாரு அப்படின்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சரக்கு அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச் டைம்ல கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு ஆங்கர் மேல மாலையை போட்டிருந்திருப்பாரு. அண்ட் அவங்க கோவமா அதுக்கு ரியாக்டும் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கூல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த ஆங்கர் தான் இந்த அஞ்சலி.